இப்பொழுது நாங்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான என்னுடைய 27 நுண்ணறிவு பயிற்சிகளில் 15வது பயிற்சித்தாளின் 3வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுகின்றோம். அதாவது இதில் 16வது கேள்வியே நாங்கள் பார்ப்போம். ஒரு நெட்டாண்டில் ஆகஸ்ட் 1ஆம் திகதி அவ்வருடத்தின் எத்தனையாம் நாளாக இருக்கும்? உங்களுக்கு தெரியும், நெட்டாண்டு சாதாரண ஆண்டு என 2 வகையாக வருடங்களை பிரிக்கலாம். நெட்டாண்டு என்பதில் ஒரு நாள் அதிகமாக இருக்கிறபடியால் அது நெட்டு நீளம் என்று கூறப்படுகின்றது. நெட்டாண்டு சாதாரண வருடத்தில் ஒரு நாள் குறைவாக இருக்கிறபடியால் அது சாதாரணம் என சொல்லப்படுகின்றது. அதாவது பிப்ரவரி மாதம் சாதாரண வருடத்தில் 28 நாள், லீப் வருடத்தில் 29 நாட்கள். இங்கே வினாவில கேட்கப்படுகின்றது, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி அவ்வருடத்தின் எத்தனையாம் நாளாக இருக்கும்? அப்ப இது எங்களுக்கு மனதிலே நிலைநிறுத்துவதற்கு, அதாவது ஒரு நிமிட நேரத்துக்கு விடை காண்பதற்கு எங்களுக்கு இந்த வருடம் சாதாரண வருடமோ அல்ல நெட்டாண்டோ, அதாவது சாதாரண வருடம் அல்லது லீப் வருடத்தில் உள்ள நாட்களின் மொத்தங்களுக்கு இடையிலே ஏதாவது ஒரு தொடர்பு நாங்கள் மனக்களிப்பாக வைத்திருந்தால் மிக இலகுவாக விடையளிப்பதற்கு இலகுவாக இருக்கும். இப்ப பாருங்க, எங்களோட கை ரெண்டையும் முஸ்தி பிடித்து பெருவிரலை தவிர்த்து கொண்டு கையிரண்டையும் நாங்கள் முஸ்தி பிடிக்கின்ற போது எங்களால அந்த கை உயரமாயிருக்கின்ற பகுதி, இப்படியாக கைவிரல் 4 விரலை எடுத்துக்கொள்வோம். பெருவிரல் எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படியாக 2 கையிலும் 4 விரல்களை எடுத்துக்கொண்டால் இந்த கையில பெருவிரல் அவசியம் இல்லை, இந்த கையிலேயும் பெருவிரல் அவசியம் அல்ல. அப்ப எங்களுக்கு தெரியும், 1, 3, 5, 7 என்ற முதல் ஒற்றை எண்கள் 31 நாட்களாகவும், அடுத்தது 8, 10, 12 என்கின்ற மிகுதி 3 இரட்டை எண்களும் 31 நாட்களாகவும் இருக்கும். அப்ப எங்களுக்கு 1, 3, 5, 7, 31 நாட்கள் ஒற்றை எண்கள்ல முதல் கையில, அடுத்த கையில அடுத்து 8, 10, 12 ஆகிய 7 மாதங்களும் 31 நாட்கள். அப்ப இந்த 2ஆம் மாதம் மட்டும்தான் 28 அல்லது 29. சாதாரண வருடம் 28, லீப் வருடம் 29. இவை தவிர்ந்த 4 மாதம் 4, 6, 9, 11. இந்த 4 மாதமும் 30 நாட்கள். இது எங்களுக்கு தெரியும். ஆனா இதை வைத்துக்கொண்டு நாங்கள் எண்ணி கணக்கிடுவதற்கு இலகுவான முறை என்னென்றால், ஒவ்வொரு 4 மாத நாட்களின் மொத்த தொகை எங்களுக்கு தெரிய வேண்டும். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு லீப் வருடமாக இருந்தால் சாதாரண வருடமாக இருந்தால் 365 நாட்கள், லீப் வருடம் என்றால் 366 நாட்கள். இதை 3 பிரிவுகளாக நாங்கள் பிரிப்போமாக இருந்தால், அதாவது முதல் 4 மாதங்கள், அடுத்த 4 மாதங்கள், அடுத்த 4 மாதங்களாக பிரித்தால் எங்களுக்கு இந்த எண்ணிக்கையை மனக்கணிப்பாக வைத்துக் கொள்ள முடியும். இப்ப பாருங்க, நாங்கள் லீப் வருடத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் 4 மாதத்திலே 31, 29, 31, 30 ஆகிய 4 தொகை எண்கள் திகதிகளாக வருகின்றது. அப்ப இந்த கூட்டுத்தொகைக்கு ஏதாவது ஒரு தொடர்பு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இங்க பாருங்க, இலகுவாக இதுல இந்த 1 இதுக்கு கொடுத்தால் 30,000. அப்ப 3 தடவை 30, இன்னொரு 31 சேர்ற வழியா இதன் கூட்டுத்தொகை 121. இலகுவாக கணிக்கிறதுக்கு இந்த முதல் 4 மாதமும் 1, 2, 3, 4 லீப் வருடத்துல 121. சாதாரண வருடமாக இருந்தால் 120.
இது எங்களுக்கு மனக்களிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இதே போல இந்த இறுதி இது 121, இது 120, லீப் வருடம் 121, சாதாரண வருடம் 120. இனி அடுத்த 2ஆம் கட்ட 4 மாதத்துல 31, 30, 31, 31, ஏன் 8ஆம் மாதம் 31ஆம் திகதியில் இருக்கின்றது. இங்க பாருங்க, இதுல 3 கூட்டுத்தொகை 123, 2க்கும் 123 தான். அப்ப எங்களுக்கு இந்த 4 மாதமாக மாதங்கள் இந்த மொத்த தொகையை கூட்டி மனக்களிப்பாக இருக்குமா இருந்தால் இலகுவாக விடை காணலாம். முதல் 4 மாதம் லீப் வருடம் என்றால் 121, சாதாரண வருடம் 120. அடுத்த 4 மாதமும் 2 அதுக்கு பிறகு அந்த வருடங்கள் லீப் வருடம் சாதாரண வருடத்துல மாற்றம் இல்லை. பிப்ரவரி தானே 28 அல்லது 29 மாற்றம் இருக்கு. அப்ப அடுத்த 4 மாதம் 123, அடுத்த 4 மாதமும் 122 இருக்கும். இந்த 3 நிலைப்பாடும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் நாங்கள் கேள்விகளுக்கு விடையளிப்பதிலே இலகுவாக இருக்கும். அடுத்த 2 மாதமும் 30, 31, 30, 31. அப்ப பாருங்க 122. அப்ப லீப் வருடமான 121 நாங்கள் அந்த எண்களை ஞாபகம் வைத்திருக்க 121, 122, 123. இந்த கணிப்பை வைத்துக் கொண்டு நாங்கள் விடை காண்பது இலகுவாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு மாத கணக்குகள், நாட்கணக்குகள், கிழமைகளை கொண்டு கேள்விகளை கேட்பது அது ஒரு, அதாவது மெட்ரிக் அளவு திட்டம் இல்லாமல் பழைய அளவு திட்டத்தில் இருக்கின்றதால் அதுல கொஞ்ச நேரத்தை நீங்க விரயம் செய்வீர்கள் என்பதால், அதாவது கஷ்டப்படுவீர்கள் என்பதால் அந்த கேள்விகளை கேட்கிறார்கள். சரி, இப்ப நெட்டாண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வருடத்தின் எத்தனை நாளாக இருக்கும் என்றால், நாங்க பார்த்துட்டோம் முதல் 4 மாதமும் நெட்டாண்டில முதல் 4 மாதமும் 120 என்னென்று பார்த்தாங்க 31, 30, சாரி 29, 31, 30. அப்ப இதுல ஒன்றை கொடுத்த 30, அப்ப 90, 90, 121 நாட்கள் என பார்த்தோம். அப்ப இதுல முதல் 4 மாதம் 121, அடுத்த மாதம் 4 ஆகஸ்ட் வரைக்கும் 123 என்று பார்த்தோம். இப்ப எங்களுக்கு இதுல, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரையில தான் கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல அடுத்த 3 மாதம் இது பார்க்கிறோம். இந்த முதல் 3 மாதம் 30, அடுத்தது 30, 31, அடுத்தது 30, அடுத்தது 1, சாரி 31, அடுத்தது 1 வரை. 4 மாதத்துல இது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வரையில பார்க்கிறோம். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுதுல 31 2 தரம் வருது 62, 92, 93. அப்ப இதோடு நாங்கள் 93 கூட்டிக் கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். 4, 1, 2, 214 நாட்கள். ஏனென்றால் இந்த நாட்களிப்பில வினாக்கள் கேட்கப்படுவது வழக்கம். ஆனபடியால் எங்களுக்கு இந்த மாத கணிப்பை இலகுவாக மனிதம் பண்ணி வைத்திருப்பது நல்லது. இனி அதே மாதிரி அடுத்த கேள்வியை பார்ப்போம். சாதாரண வருடம் ஒன்றில் அக்டோபர் 10ஆம் திகதிக்கும் பின் அவ்வருடத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கைக்கும் அவ்வருட ஆரம்ப நாளிலிருந்து மார்ச் 10ஆம் திகதி வரையில் உள்ள நாட்களின் 10ஆம் தேதி வரை உள்ள நாட்களின் எண்ணிக்கையை விட எத்தனை நாட்கள் அதிகமாகும்? அப்போ முதலாவது நாட்கள் அதிகம் என்று தெரிகின்றது. அக்டோபர் 10 இருந்து, சாதாரண அக்டோபர் 10 இருந்து அவ்வருடத்தின் அக்டோபர் 10ஆம் திகதிக்கு பின் அவ்வருடத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை அதிகம் என்பது எங்களுக்கு கேள்வியிலேயே விளங்குகின்றது. அடுத்து கேட்கப்படுகிறது ஆரம்ப நாளில இருந்து மார்ச் 10ஆம் தேதி வரை உள்ள நாட்கள் எண்ணிக்கை எத்தனை அதிகம் என்று கேட்கப்பட்டபடியால் முதலாவது தகவல் அதிகம் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அப்ப நாங்க அதிகமானதை பார்க்கணும் என்றால் அக்டோபர் 2 எங்களுக்கு தெரியும், கையை முச்சி பிடிச்சா 10,
10 மேலதான் நிற்கின்றது. அப்ப 31 10 போனால் முதல் மாதம் 21 நாட்கள் 10, அடுத்தது 11, அடுத்தது 12. இந்த தொகைதான் அந்த 3 மாதங்கள்ல இருக்கிற நாட்களின் எண்ணிக்கை. அப்ப 21 30 கூடி பார்த்தால் 2 82. இனி மார்ச் 10ஆம் தேதி எண்ணிக்கை ஜனவரியிலே எங்களுக்கு இது சாதாரண வருடம் என்று சொல்லப்படுது. ஜனவரி 31, பிப்ரவரி 28, அடுத்து மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரையில். அப்ப இதுகளை கூட்டுவோமா இருந்தால் 9 69, 69 கழிக்கின்றோம். கழித்தோமா இருந்தால் 12 9 போனால் 3, இங்கே 7 13 என்பது விடையாகின்றது. பாருங்க, இலகுவாக நாங்கள் காலத்தை கணிப்பதற்கு அதாவது எங்களுடைய பயிற்சி தான் வெற்றி அளிக்கும் என்பதை கருதி கொள்ளுங்கள். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். இரு நிறங்களை குறிக்கும் எண்களை பெருக்கினால் கிடைக்கும் விடையையும் இரு வடிவங்களை குறிக்கும் எண்களை கூட்டினால் கிடைக்கும் விடையும் சமமாகும். அவ்விரு நிறங்களும் அவ்விரு வடிவங்களும் எவை என்று கேட்கப்படுது. அப்ப இதிலே ஒரு நிபந்தனையும் இல்லை. இந்த எண்களுக்கு உள்ள ஒற்றுமை தொடர்புகளை கண்டு நாங்கள் இலகுவாக விரைவாக விடையளித்தல் வேண்டும். அதாவது இந்த பயிற்சித்தாள்ல கீறியவர் வகுப்பில இருந்து இப்பொழுது நீக்க போறேன். காரணம் என்னென்று சொன்னால், இந்த வகுப்பில கற்கிற பிள்ளைகள் என்னுடைய பிரத்யேக வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் என குறித்த எண்ணிக்கையில தான் வைத்திருக்கிறேன். அதுல கூடி சிலர் கீறி இருக்கிறார்கள். அவரை வகுப்பை நீக்கிவிட்டு நான் தொடர்ச்சியாக வகுப்பை நடத்துகிறேன். சரி, இப்ப இந்த கேள்விக்கு பெறுவோம். இரு நிறங்களை குறிக்கும் எண்களை பெருக்கினால் கிடைக்கும் விடையும் இரு வடிவங்களை குறிக்கும் எண்களை கூட்டினால் கிடைக்கும் விடையும் சமமாகும். அப்ப இரு நிறங்களை குறிக்கிறது என்பது இங்க பாருங்க, நிறங்கள் பச்சை, நீலம், சிவப்பு. இதுல 2 பெருக்கி, அதாவது 3 6 இருக்கலாம், 3 9 இருக்கலாம், 6 9 இருக்கலாம், அல்லது 3 9 ஏதோ ஒரு வகையில பெருக்கிக் கொள்ளலாம். இதில் எத்தனை வகையில செய்யலாம்? இரு எண்களை செய்கிறது 2, அடுத்தது 3. இந்த 3 ஒரு முறையில செய்து நாங்கள் விடை காணணும். அடுத்த 2 கூட்டுகின்ற தகவலுக்கு அதுவும் இதே மாதிரி 3 முறையில செய்யலாம். கூட்டுறது, இரு எண்களை கூட்டுறது, அதுவும் 3 முறையில செய்யலாம். அப்ப நாங்க இதுல செய்யக்கூடியது 3 தர 9 27, 20 சக 7 27 என்பதுதான் இலகுவான பயிற்சியாகும். அப்ப இந்த 3க்குரியது பச்சை, 9க்குரியது சிவப்பு. அப்ப பச்சை சிவப்பு எனவும், வடிவங்கள்ல 20க்குரியது வட்டம், 7க்குரியது முக்கோணம் எனவும் விடையளித்தல் வேண்டும். சரி, இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். எனது தந்தையின் மகளுக்கும் எனது தாயின் தந்தைக்கும் இடையிலான உறவு முறையாது. எனது தந்தையின் மகள் என்றால் என்னுடைய அக்கா அல்லது தங்கச்சி. அப்ப நாங்கள் அக்கா என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய தந்தையின் மகளுக்கும் எனது தாயின் தந்தைக்கும், தாயின் தந்தை எனக்கு தாத்தா அல்லது பாட்டன், இடையிலான உறவு முறையாது. அப்ப இது அக்கா என்றபடியால் பாட்டனுக்கு இவ பேத்தி. அக்காவுக்கு அவர் என்ன உறவு முறை? பாட்டன். அப்ப பேத்தி பாட்டன் என்று விடையளித்தல் வேண்டும். இது ஒரு கஷ்டம் இல்லை. இந்த உறவு முறைகளே வருகின்ற போது நாங்கள் படிப்படியாக கருதுவது மாத்திரமல்ல, எங்களை குடும்பத்தோடு சேர்ந்து கருத வேண்டும். இப்ப எங்கள் தந்தை என்பது 2வது கட்டத்தில் இருப்பவர் தந்தை, தந்தையின் மகள் என்பது அடுத்த கட்டத்தில் இருப்பது, எனது தாய் என்பது தந்தையோடு தந்தையின் கட்டத்தோடு தாயும் இருக்கலாம், தாயின் தந்தைக்கும் என்றால் அதுக்கு மேல உள்ள கட்டம். அப்ப 3 தரமாக நாங்கள் இங்கு கண்டுட்டோம். இது நான், இது அக்கா என்று வைத்துக் கொண்டேன், இது அப்பா, அதாவது தந்தை என்றது அப்பா என்று வைத்துக் கொண்டேன்,
இது அம்மா என்று வைத்துக் கொண்டேன். அம்மாவின் தந்தை என்பது இவர் அம்மாவின் தந்தை. அப்ப இப்ப கேட்கப்படுறது இவர் 2 பேருக்கும் இடையில உள்ள உறவு முறை. அப்ப எங்களுக்கு தெரியுது, தாத்தாவுக்கு மகளின் மகள் பேத்தி, அக்காவுக்கு அம்மாட தகப்பன் பாட்டன். அப்ப பேத்தி பாட்டன் என விடை அளித்தல் வேண்டும். சரி, இனி அடுத்த வினாவை பார்ப்போம். கதை, புத்தகம், காகிதம், கடதாசி, எழுத்து, வாசிப்பு, சொல் என்பவற்றில் பொருந்தாத சொல் இது. இதை ஒற்றுமை தொடர் பார்க்கிறோம். அல்லது வேற்றுமை ஒற்றுமைகளை இனங்காணும் ஆற்றல்ல இருக்கிறோம். அப்ப இந்த சொற்கள்ல சில வழி எழுத்துக்களின் எண்ணிக்கை அல்லது அந்த சொற்கள் உணர்த்துகின்ற கருத்தின் வேற்றுமையை கருத வேண்டும். இப்ப இதுல பார்த்தா 2 எழுத்து சொல்லி இருக்கின்றது, 5 எழுத்து 4 எழுத்து 4 எழுத்து 4 எழுத்து 4 எழுத்து 2 எழுத்து சொல்லாக இருக்கின்றது. அப்ப எழுத்துக்களின் எண்ணிக்கையில ஒரு வேறுபாடும் இல்லை. ஏனென்றால் 2 2 3 5 2 கூடி இருக்கு, 4 இருக்கின்றது. அப்ப அதுல கண்டுகொள்ள இல்லாத ஒற்றுமை வேற்றுமையை இனம் காண. இப்ப கதை, புத்தகம், காகிதம், கடதாசி, எழுத்து, வாசிப்பு, சொல் என்பதில் இதில் நாங்க கதை என்பது 2 எழுத்து சொல். கதை என்பது ஒரு விடயம். புத்தகம் என்பது அது அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. காகிதம் என்பது புத்தகத்தின் பாகங்கள். கடதாசி என்பதும் அதுவேதான். எழுத்து என்பதில் அது அச்சாகி உள்ளது. வாசிப்பு என்பது ஒரு செயல். சொல் என்பதும் இதே மாதிரியான அதாவது இந்த 5ஓடையும் தொடர்புடையதுதான் சொல். அப்போ எழுத்துக்கள் சேர்ந்து காகிதத்துல கடதாசியில அச்சாகினால் அது புத்தகமாக இருக்கும். அதுல கதை இருக்கும், சொற்கள் இருக்கும். அப்ப இந்த வாசிப்பு என்பது செயல். அப்ப இதுல வித்தியாசமான சொல், பொருந்தாத சொல் என்று கேட்கப்பட்டது. பொருந்தாத சொல் வாசிப்பு என்பது ஆகும். மற்றதெல்லாம் பெயர் சொல்லாக இருக்கின்றது. வாசிப்பு என்பது வினைச்சொல் ஆக கருதிக்கொள்வோம். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். கடிகாரத்தில் மணிமுள் நிமிடமுள்ளும் நேராக காணப்படும் நேரங்கள் எவை என்று கேட்கப்படுது. அவங்களுக்கு கடிகாரத்துல நிமிடமுள், நாங்க ஒரு நேரத்தை பார்ப்பதென்றால் முதல் பார்க்கிற நிமிடமுள்ளதான், பிறகுதான் மணிமுள்ள பார்ப்போம். ஏன் நிமிடமுள்ள பார்க்கிறோம் என்றால் நிமிடமுள் காட்டுவதை அக்குறையாக இருக்கும். மணிமுள் அந்த நிமிடமுள்ள கொண்டுதான் நாங்கள் கணித்து விட நேரம் சொல்வோம். இப்ப 8 மணி 20 நிமிடம் என்றால் தக்கன நிமிடமுள்ள பார்ப்போம், 4 நிற்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் மணிமுள் 8 ஓரளவுக்கு தாண்டி போயிருக்கும். 11:50 என்றால் நாங்க நிமிடமுள்ளை பார்ப்போம், 10 நிற்கும். மணிமுள் 12 கிட்ட நிற்கும். அப்ப நாங்க 12:50 என்று சொல்றோம். இல்லை, நிமிடமுள்ள பார்த்து 50 வைத்துக் கொண்டு அது 11:50 என்று சொல்றோம். அப்ப நாங்க மணிமுள் நிமிடமுள்ள முதல் நிமிடமுள்ளை பார்த்துத்தான் பிற மணிமுள்ள பார்த்து நேரத்தை கழிப்போம். இப்ப 12:30 என்கின்ற போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 12:30க்கு நிமிடமுள் 6க்கு நிற்கும். மணிமுள் 12க்கும் 1க்கும் இடையில கொஞ்சம் நகர்ந்து இருக்கும், அரைவாசி. அப்ப இது நேராக நிற்கிறா? இல்லை. 9:15 நிமிடமுள்ள நாங்க பார்க்கிறோம், 15க்கு நிற்கின்றது. மணிமுள் இப்போ காவாசி 9 காவாசி மேல் நோக்கி நகர்ந்திருக்கும். இது 9 என்றால் இது 10 என்றால் இது காவாசி பகன் நகர்ந்து இருக்கும். அப்ப அதுவும் நேராக இல்லை. 11:25 இங்க பார்க்கிறோம், 25ல நிற்கின்றது. 11:25 என்கின்ற போது இது நேராக நிற்க நியாயமில்லையே. 25 அரைவாசி கிட்ட வாழ்த்து, அரைவாசி நகர்ந்துட்டாரு. அடுத்தது 8:10 அதே போலதான் பொருத்தமில்லை. 10 என்கிற போது இங்க நிற்கும், 8 என்கின்ற போதும் அதுவும் பொருத்தம் இருக்காது. 8ல இருந்து 9 கொஞ்சம் தான் நகர்ந்திருக்கு. அப்ப அதகன் நீராக இல்லை. 6 மணி என்கின்ற போது நிமிடமுள் 12ல இருக்கும், மணிமுள் 6ஐ நோக்கி இருக்கும், நேராக இருக்கும். அப்ப பொருத்தமான விடை 6 மணி. இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். இச்சட்டகத்தில் உள்ள எண்களில்
இடம்பலமாக இலக்கங்களை எழுதினாலும் பலமிடமாக இலக்கங்களை எழுதினாலும் பெறுமதி மாறாதவை எவை? அப்ப நாங்க முதல் எண் தண்ட, அதாவது இங்க 5 இலக்கங்கள் இருக்கின்றது. 1 2 1 2 இது 3. இப்படியாக இது ரெண்டும் ஒரு எண், இது ரெண்டும் ஒரு எண், இது ஒரு வித்தியாசமான எண்ணாக இருந்தால்தான் இவை மாறாமல் இருக்கும். அப்படி இருக்கிறத பார்த்தா நீங்க பாருங்க, இந்த எண் அப்படி இருக்கின்றது. 2 2 3 3 நடுவில் ஒரு எண் 7. அடுத்த இந்த எண்ணும் அப்படி இருக்கின்றது. 6 6 2 2 3. அப்ப இந்த 2 தான் எண்கள் மாறுபடாமல் இருக்கும். இடமிருந்து வலமாக மாற்றினாலும் வலமிருந்து இடமாக எழுதினாலும் பெறுமதி மாறாமல் இருப்பது. இனி அடுத்த 23வது வினாவை பார்ப்போம். இதில் ஒரு கணிப்பு செயற்பாடு இருக்கின்றது. இதுல கேட்கப்படுகின்றது வெற்றி அடிப்பில் பெற வேண்டிய எண் யாது? அப்ப நாங்க கண்ட எண்களை எல்லாம் எழுதி கொண்டு 1 2 3 4 5 என்று எழுதி கொண்டு நேரத்தை விரயமாக்காமல் இதுக்கு விட காண்றதுக்கு ஏதாவது இலகுவான வழியை பின்பற்ற வேண்டும். இங்க பெருமானம் தரப்பட்டு விட்டது. அப்ப இங்கே இருந்து நாங்கள் பின்னோக்கி கணிப்புகளை செய்து, அதாவது கணித கணிப்புகளின் எதிர்ச்சியலை செய்ய வேண்டும். இங்கே கூட்டப்பட்டிருப்பதை கழிக்க வேண்டும், கழிக்கப்பட்டதை கூட்ட வேண்டும், பெருக்கப்பட்டதை வகுக்க வேண்டும், கூட்டப்பட்டதை கழிக்க வேண்டும். விடை தானாக கிடைக்கும். அதாவது இந்த செயல்களுக்கு எதிர்ச்செயல் செய்கின்றோம். அதாவது கூட்டலுக்கு கழிக்கிறோம், கழிக்கிறதுக்கு கூட்டுறோம், பெருக்கிறதுக்கு வகுக்கிறோம், கூட்டுறதுக்கு கழிக்கிறோம். அல்லது வகுத்தல இருந்தா பெருக்குவோம். சரி, செய்து பார்ப்போம். இப்ப இந்த 40ஓட 12 கழிக்க போறோம். 12 கழித்தால் 28 வரும். இது கழிக்கிறோம், இது கூட்டினதை கழிக்கிறோம். இதோடு 2 கூட்ட போறோம். இங்க கழிக்கப்பட்டதை கூட்டினால் 30 வரும். 30 3ஆல வகுக்க போறோம். இது இந்த எதிர்ச்செயல், வகுத்தால் 10 வரும். 10ல இருந்து 4 கழிக்க போறோம். 4 கழித்தால் 10ல இருந்து 6 கழிக்க போறோம். 4 வருகின்றது. இப்ப எங்களுக்கு விடை 4 என்பது சரியான ஒப்பிட்டு பார்ப்போம். 4 4 மாறும் 10, 10 3 30, 30ல 2 போனா 28, 28 12 40 பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப பின்னால் இருந்து கணித மாற்ற குறியீடை பயன்படுத்துகின்றோம். இந்த சூக்மத்தை வச்சுத்தான், அதாவது எண்கணித ஒரு சூத்திரம் சூக்மம் ஒன்று இருக்கின்றது. ஒரு எண்ணை நினையுங்கள், அத்தோட 10 கூட்டுங்கள், 2ஆல பெருக்குங்கள், 6 கழியுங்கள், அரைவாசியை பிரியுங்கள். அப்படி என்று சொல்லி நீ இறுதி விடையை சொன்னால் நான் ஆரம்ப எண்ணை சொல்வேன் என்று சொல்வார்கள். அது இதே முறையைத்தான் பின்பற்றப்படுகின்றது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இனி அடுத்த கேள்விக்கு போவோம். பாத்திமாவிடம் ரூபாய் 500, ரூபாய் 100, ரூபாய் 50 ஆகிய நாணயத்தாள்களில் மாத்திரம் 700 ரூபாய் உண்டு. அவளிடம் உள்ள நாணயத்தாள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப இங்க எங்களுக்கு மொத்த தொகை தந்திருக்கு. அப்ப நாங்க முழுவதையும் 50 ரூபாவாக கருதலாம் தானே, முழுவதையும் 100ஆகவும் கருதலாம் தானே. அப்ப நாணயத்தாளின் எண்ணிக்கை எவ்வாறு நாங்க நிச்சயப்படுத்தி கூற முடியும் என்று ஒரு சங்கடம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் பாத்திமாவிடம் இருப்பது 500 ரூபாய்த்தாள், 100 ரூபாய்த்தாள், 50 ரூபாய்த்தாள் என்று சொல்லப்பட்டபடியால் இதில் ஒவ்வொரு தாள்களாவது இருக்க வேண்டும். தாள்கள் என்ற உடனே இந்த 3 தாளையும் தான் கருது, ஒவ்வொரு தாளையும் பண்ணே இல்லை. அப்போ ஒவ்வொரு தாள் இருக்கணும் என்றால் 500 ரூபாய் ஒன்று இருக்கும், 100 ரூபாய் ஒன்று இருக்கும். ஆனா பிறகு 50 ரூபாய் ஒன்று இருந்தால் மிகுதி 50க்கும் இன்னும் ஒரு 50 இருக்கும். அப்ப 2 50 இருக்கும். அப்போ மொத்த நாணயத்தாள்களின் எண்ணிக்கை 4 என்பது விடையாகும். கண்டிப்பாக 500 ரூபாய் இருக்கணும், கண்டிப்பாக 100 இருக்கணும், அப்ப கண்டிப்பாக 50 இருக்கணும். அப்ப மேலதிகம் ஒன்றும் 50ஆகத்தான் இருக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு
விடை காண் விளக்கத்தை பார்ப்போம் பிள்ளைகள். ஒரு கடிகாரத்தின் மணிமுள் 3க்கு அருகிலும் நிமிடமுள் 10லும் காணப்பட்டன. அப்ப கடிகாரத்தின் மணிமுள் 3க்கு அருகிலும், அப்ப நாங்க நிமிடமுள்ளைத்தான் பார்க்கிறோம். நிமிடமுள் 10லும் காணப்படுகின்றது. மணிமுள் 3க்கு அருகிலும் என்றால் எங்களுக்கு தெரியணும் இது 2 மணி 50 நிமிடம். ஏன் 50 நிமிடமுள் 10க்கு வந்து விட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் அது 12க்கு போயிட்டால் இந்த மணிக்கம்பி 3ஐ காட்டப் போகின்றது. அப்ப இந்த இது 3க்கு அருகில நிற்கின்றது. 2க்கும் 3க்கும் 2ல தாண்டி 3 கிட்ட வந்து விட்டது. கடிகாரத்தின் மணிமுள் 3க்கு அருகிலும் நிமிடமுள் 10லும் காணப்பட்டன. அவ்விரு உட்களுக்கிடையிலான கோணம் செங்கோணத்திலும் அதிகமாக காணப்பட்டது. இந்த கோணம் செங்கோணத்திலும் அதிகம், 90 பாகையை விட கூட. இன்னும் 15 நிமிடங்களின் பின் இவ்விரு முட்களுக்கும் இடையிலான கோணம் யாது? 15 நிமிடம் என்றால் 1, இது 12, இது 1. இங்கே வந்து விடுகிறது நிமிடமுள். மணிமுள் இந்த 3ஐ விட கொஞ்சம்தான் நகர்ந்து இருக்கும். ஏன்னா 5 நிமிடம் தான் நகர்ந்திருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற கோணம் என்ன கோணம்? கூறும் கோணம். இப்பொழுது இந்த 3வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் பார்வையிட்டு விட்டோம்.